இந்த வாரம் சண்டே எல்லாருக்குமே செம வேலைங்க. ஜஸ்வினுக்கு வர முடி வெட்டிட்டு வந்தோமா, அவனை குளிக்க வச்சுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு ஃபிஷ் வந்துட்டு மத்தி மீன் குழம்பு வச்சுட்டு சங்கரா வாவல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு சாப்பாடு மிச்சமாகும் போதே அப்பாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை இல்லை அப்படின்ட்டு பழைய சாதம் தான் கரைச்சி சாப்பிட்டுக்கிட்டோம். மத்தி மீனில் பாதி குழம்பு வச்சுட்டு மீதியை வந்துட்டு பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. நான் எடுபடி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். வெங்காயம் தெளிக்கிறது, அரைச்சி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலை. பசங்க துணி சாட்டர்டேவே துவைச்சிருவோம். இந்த டைம் சரி மார்னிங் துவைச்சிடலான்னு விட்டு அந்த வேலையை எங்கள் வீட்டில் அவரும் குட்டி பையன் தான் பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா முக்கால்வாசி துணி அவனோட தான். அடுத்து எங்கள் வீட்டில் வேற அடிக்கிற வெயிலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதனால நல்லெண்ணெயில் கொஞ்சமாக பச்சைக்கல்புரம் போட்டு சூடு பண்ணி கவிஷ்க்கு அவருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து மீன் எல்லாம் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ரெஸ்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு சந்தைக்கும் கிளம்பிட்டேன்.